வெல்கம் டு மெச்சி செய். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பலாயு அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கண்ட்ரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓஷனியா அப்படிங்கிற காண்டினென்ட்டில் தான் இந்த கண்ட்ரி இருக்குது. இந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது ஒரு ஐலாண்ட் கண்ட்ரி. ஐலாண்ட் கண்ட்ரின்னு என்னன்னா தீவுகளை வந்து நாடாக மாற்றிருப்பாங்க. முதல்ல தீவுகளாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அதை நாடாக மாற்றிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் நித்யானந்தா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு தீவு வாங்கினாரு. தீவுக்கு கைலாசான்னு பேர் வச்சு அதை வந்து நாடாக மாற்ற முயற்சி பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து ஆரம்பத்தில் ஒரு தீவாக இருந்ததை நாடாக மாற்றிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஒரு ஐலாண்ட் கண்ட்ரி அப்படிம்பாங்க. ஸோ இப்போ இந்த பலாயு அப்படின்றது ஒரு ஐலாண்ட் கண்ட்ரி. இந்த கண்ட்ரிக்குள்ள மொத்தம் வந்து 300 வகையான ஐலாண்ட் இருக்கு. இந்த 300 வகையான ஐலாண்ட்ல மொத்தமே 8 ஐலாண்ட்ல மட்டும் தான் மக்கள் இருக்காங்க. இந்த கண்ட்ரி பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா ரொம்ப நேச்சுரா இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ இந்த கண்ட்ரியோட ஃபிளாக் பத்தி பார்ப்போம். இந்த கண்ட்ரியோட ஃபிளாக் பத்தி பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி வந்து ஒரு ப்ளூ கலர்ல பேக்ரவுண்ட் இருக்கும், நடுவில் வந்து ஒரு எல்லோ கலர் டிஸ்க் இருக்கும். இந்த ஃபிளாக்ல என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரோட ஃபிளாக் பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த எல்லோ கலர் ரவுண்டு இது ரெப்ரசென்ட் பண்ணுது பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட ஒரு ஸ்பெஷல் ட்ரெடிஷன் ஆஃப் கல்ச்சர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த கண்ட்ரியோட ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம். 2500 BCல வந்து ஃபர்ஸ்ட் இந்தோனேஷியாவில் உள்ள சில மக்கள் வந்து இந்த கண்ட்ரிக்கு போகிறாங்க. ஸோ அவங்க கண்ட்ரிக்கு போய் இங்கே வாழ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க தான் இப்போ தலைமுறையா இந்தோனேஷியா பீப்புள் தான் இப்போ அங்கே அந்த கண்ட்ரியில் இருக்கிறாங்க. ஸோ இந்தோனேஷியா பீப்புள் வந்து இங்கே வந்து இந்த கண்ட்ரி ரொம்ப பிடிச்சி போய் சில பேர் வந்து இங்கே வந்து வாழ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங்கு, ஃபார்மிங்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கண்ட்ரி வந்து ஸ்பெயின் வந்து ஆக்குபை பண்ணுது. ஸோ ஸ்பெயினுங்கிற ஒரு கண்ட்ரி வந்து பலாயு அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட் வந்து ஆக்குபை பண்ணுது. ஸோ பலாயு கண்ட்ரி ஆக்குபை பண்ணி ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுதுன்னா ஸ்பெயின் வந்து ஜெர்மனி கிட்ட வந்து இந்த ஐலாண்ட் வந்து வித்துடுறாங்க. ஸோ பலாயுங்கிற அந்த ஐலாண்ட் கண்ட்ரியை வந்து ஜெர்மனிக்கு வித்துடுறாங்க. ஸோ ஜெர்மனி வந்து இங்கே வந்து ரொம்ப இயற்கை வளம் கொட்டி கிடக்கிறதுனால இது வந்து பாஸ்பேட் மைனிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் வருஷங்கள் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் வருது. இந்த வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட்ல வந்து ஜெர்மனிக்கும் ஜப்பானுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய சண்டை வருது. இந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி தோத்து போறாங்க, ஜப்பான் ஜெயிக்கிறாங்க. ஸோ ஜப்பான் ஜெயிச்சதுக்கப்புறம் ஜப்பான் கண்ட்ரோலில் இந்த பலாயு அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வருது. ஸோ இதை வச்சுட்டு வேர்ல்டு வார் 1லேருந்து 2 வரைக்கும் ஜப்பான் கண்ட்ரோலில் தான் இந்த பலாயு அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2ல ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய சண்டை வருது. இது ஹிஸ்டரியில ஒரு மிகப்பெரிய சண்டைன்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சண்டையில 10,000 ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க, 2,000 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இறந்து போயிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஃபைட் இது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மிலிட்டரி சோல்ஜர்ஸ் வந்து அதிகமாக இறந்த ஃபைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டு தான். ஸோ இந்த பலாயுங்கிற கண்ட்ரியில் ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய சண்டை வருது. அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஹியூஜ் லாஸ் ஆகுது. இருந்தாலும் அதில் வந்து ஜப்பான் தோத்து போய் அமெரிக்கா ஜெயிக்கிறாங்க. ஸோ அமெரிக்காவோட கண்ட்ரோலில் இந்த பலாயுங்கிற கண்ட்ரி வருது. ஸோ 1947 வந்து 1994 வரைக்கும் அமெரிக்கா தான் இந்த பலாயுங்கிற கண்ட்ரி வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. 1994 தான் பலாயுங் கண்ட்ரிக்கு வந்து ஒரு அஃபிஷியலாக இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறாங்க. என்னதான் வந்து அமெரிக்கன்ஸ் வந்து அந்த பலாயுங் கண்ட்ரிக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தாலும் அந்த பலாயுங்கிற கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மியே கிடையாது, இந்த ஆர்மி ஃபோர்ஸே கிடையாது. அந்த கண்ட்ரியோட சேஃப்டிக்கு யார் பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா இப்போவும் அமெரிக்கா தான் அந்த கண்ட்ரியோட சேஃப்டிக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அமெரிக்கா கண்ட்ரோலில் தான் இந்த ஐலாண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் உள்ள மக்களை பற்றி பார்ப்போம். இந்த கண்ட்ரியில் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ட்ரைப்ஸ் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அமெரிக்கனுக்கு வந்து ஒரு ரொம்ப வருஷம் ரூல் பண்ணனால 1947 1994 வரைக்கும் அமெரிக்கன்ஸ் ரூல் பண்ணனால அங்கே சில அமெரிக்கன் கல்ச்சர்ஸும் வந்து போச்சு. ஸோ இப்போ அங்கே வந்து போத் வந்து ட்ரைப்ஸும் இருக்காங்க, அதே நேரத்தில் மாடர்னாக இருக்கக்கூடிய ஆளுங்களும் இருக்காங்க. ஸோ ட்ரைப்ஸ் வந்து இப்போவும் பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து 2500 BCலேருந்து இப்போ வரைக்கும் ட்ரைப்ஸ் வந்து ட்ரைப்ஸ் மீன்ஸ் பழங்குடியினர். ஸோ பழங்குடியினர் வந்து இப்போவும் அங்கே இருக்கிறாங்க. அதே நேரத்தில் மாடர்னாக இருக்கக்கூடிய பீப்புளும் அங்கே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரி வந்து எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி வந்து ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ். ஸோ இந்த கண்ட்ரியில் நிறைய குட்டி குட்டி ஐலாண்டில் நிறைய லேக் இருக்கும். அந்த லேக்கில் ஒவ்வொரு லேக்லையுமே ஆயிரக்கணக்கான ஜெல்லி ஃபிஷ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெல்லி ஃபிஷ் அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பலாயுங்கிற கண்ட்ரி தான். அதுக்கப்புறம் இதே இடத்துல பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டர் குரோக்கடைல் நமக்கு தெரியும் முதல்ல. ஸோ முதல்ல வந்து உப்பு தண்ணியில் வளர முதல்ல வந்து ரொம்ப வந்து ஒரு கொடூரமான ஒரு முதல்ல மனுஷங்க தான் அது வந்து மேக்ஸிமம் சாப்பிடும். ஸோ அந்த மாதிரியான முதலைகள் வந்து வாழக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பலாயு தான். ஸோ அந்த முதலைங்களோட பிறப்பிடமே இந்த பலாயு அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரியோட எக்கனாமி எதை நம்பி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட எக்கனாமி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷிங் நம்பி தான் இருக்குது. ஸோ ஃபிஷிங்கும் அக்ரிகல்ச்சர் நம்பி தான் இருக்குது. முக்கியமாக அந்த ஜெல்லி ஃபிஷ் வந்து இந்த கண்ட்ரியில் கிடைக்கிற மாதிரி வேறு எங்கேயுமே ஜெல்லி ஃபிஷ் கிடைக்காதா. ஸோ அது மாதிரி இங்கே உள்ள ஜெல்லி ஃபிஷ் எடுத்து வெளியிடங்களை எக்ஸ்போர்ட் பண்ணி அது மூலமாக வந்து இவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியோட இப்போ கரண்ட் பிரசிடென்ட் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் அப்படின்றவர் தான் இந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட்டாக இருக்காரு. இந்த கண்ட்ரியில் என்னதான் ஆர்மி இல்லைனாலுமே இந்த கண்ட்ரியில் வந்து போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் இருக்கு. ஸோ எல்லாமே மற்ற கண்ட்ரியில் இருக்க மாதிரி எல்லாமே இருக்கு. இந்த கண்ட்ரி வந்து உலகத்திலே 3rd ஸ்மாலஸ்ட் கண்ட்ரின்னு சொல்றாங்க. இந்த கண்ட்ரியோட மொத்த பாப்புலேஷன்லும் பார்த்தீங்கன்னா விரும்பின 21,000 பேர் தான். ஸோ 21,000க்கு மட்டுமே வந்து மற்ற கண்ட்ரியில் இருக்க மாதிரி இங்கேயும் எல்லா விஷயங்களும் இருக்குது. இந்த கண்ட்ரி ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கண்ட்ரின்னு சொல்றாங்க. ஸோ மிகப்பெரிய பணக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த கண்ட்ரிக்கு வந்து அடிக்கடி போறதா சொல்றாங்க. இந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றிலும் வந்து ரொம்ப அழகா ரொம்ப இயற்கை வசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே மில்க்வே கோவுன்னு கொவுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு மலைக்குகை. கோவுங்கிறது மலைக்குகை. அந்த மில்க்வே கோவுங்களை வந்து அடிக்கடி வந்து நிறைய பீப்புள் வந்து விசிட் பண்ணுறதா சொல்கிறாங்க. இங்கே நிறைய வந்து டூரிஸ்ட்க்கு வந்து நிறைய ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்லாம் வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ட்ரி வந்து ஒரு டூரிஸ்ட்க்கு வந்து ஒரு அட்ராக்டிவ் பிளேஸுங்கிறாங்க. ஏன்னா ரொம்ப ஒரு மெக்கானிக்கல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இயற்கை இடத்துக்கு போயிட்டு வந்தால் ஸோ ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கண்ட்ரிக்கு டூரிஸ்ட் வராங்கன்னா அந்த டூரிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஈகோ பிளட்ஜ் அப்படின்னு ஒரு சைன் வாங்குவாங்க. ஈகோ பிளட்ஜ்னு என்னன்னா வரப்போற டூரிஸ்ட்டுக்கு ஒரு டூரிஸ்ட் வந்து ஒரு கண்ட்ரிக்கு வராங்களா அந்த டூரிஸ்ட் வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் வாங்குவாங்க. அது என்னன்னா நீங்க வந்து இங்க வந்துட்டீங்க என்விரான்மெண்டல எந்த வகையிலும் பொல்யூட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எல்லா கண்ட்ரிலுமே வாங்குவாங்க. ஸோ உலகத்திலே ஃபர்ஸ்ட் பலாயு அப்படிங்கிற கண்ட்ரில தான் ஈகோ பிளட்ஜ் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த கண்ட்ரியை பார்த்து தான் அதுக்கப்புறம் நிறைய கண்ட்ரியில் வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலகத்திலே ஃபர்ஸ்ட் ஷார்க் வந்து சாங்சுரி வச்ச கண்ட்ரி வந்து இதுதான். ஸோ ஷார்க்ஸ் அப்படின்றது வந்து சுறா மீன்கள். ஸோ சுறா மீன்களுக்கு ஒரு தனியாக ஒரு சாங்சுரி வச்சு அதை வந்து இந்த கண்ட்ரியில் வந்து ரொம்ப பாதுகாப்படுத்திட்டு வராங்க. அது கமர்ஷியல் இல்லாமல் பிஸ்னஸ்க்கு இல்லாமல் ஸோ இயற்கையை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த கண்ட்ரியில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கண்ட்ரியை பற்றின சில பேசிக்கான ஃபேக்ட்ஸு. ஸோ நாளைக்கு வேற ஒரு கண்ட்ரியை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.